அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் எமது நாட்டினுடைய நற்பெயரை கட்டியெழுப்புவதில் பங்களிப்பு செய்த பெரியார்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே கடந்த காணொலியில் கலாநிதி CWW கண்ணங்கர் அவர்களை பற்றி பார்த்திருக்கின்றோம். இன்றைய காணொலியிலே வனேஸ் மஹிந்த தேரர் அவர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். வனேஸ் மஹிந்த தேரர் திபெத் நாட்டில் சீக்கிம் பிராந்தியத்திலே பிறந்த ஒருவர் ஆவார். 1914ஆம் ஆண்டு தன்னுடைய 12 வயதிலே கொழும்பு வித்தியோதய பிரிவினாவில் சேர்ந்து சிங்களம், பாலி, சமஸ்கிருதம் போன்ற மொழிகளை கற்றிருக்கின்றார். தசினம்கள் என்ற இயற்பெயரை கொண்ட வணக்கத்துக்குரிய மஹிந்த தேரர் அவர்கள் சீக்கிம் மஹிந்த எனும் பெயரில் துறவரம் பூண்டதாக கூறப்படுகின்றது. 1934ஆம் ஆண்டிலிருந்து 36 வரை 1934ஆம் ஆண்டிலிருந்து 1936 வரையான காலப்பகுதியிலே கொழும்பு ஆனந்தா கல்லூரியில் சிங்களம், பாலி மற்றும் பௌத்த சமயத்தையும் கற்பித்திருக்கின்றார். இவருடைய சேவைகளிலே குறிப்பாக கூற வேண்டுமாக இருந்தால் நவலங்கா சமய பாடசாலை, ஆங்கில பாடசாலைகளை ஆரம்பித்திருக்கின்றார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டுமாக இருந்தால் கிராமங்களில் இருந்து மருந்து மூலிகைகளை சேகரித்து இலவச மருத்துவ சாலை ஒன்றை ஸ்தாபித்தார். இலவச மருத்துவ சாலை, கிராமங்களில் இருந்து மருந்து மூலிகைகளை சேகரித்து இலவச மருந்து சாலை ஒன்றை உருவாக்கியுள்ளார். அத்தோடு மக்கள் மாற்றிறைச்சி உண்பதை தவிர்ப்பதற்காக அரும்பாடுபட்டார். மேலும் பாணாந்துறை தொட்டகமுவை உபசம்பதா பிக்குவல் சபையினுடைய பதிவாளராகவும் இவர் செயற்பட்டிருக்கின்றார். வணக்கத்துக்குரிய மஹிந்த தேரர் அவர்கள் கவிதை நூல்கள், உரைநடை நூல்கள் என்ற வகையில் 40க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். இவரது லங்கா மாதா, சுதந்திர மந்திரம், சுதந்திர தியானம், தேசிய தாலாட்டு ஆகிய நூல்கள் மக்களிடையே நாட்டுப்பற்றை, தேசிய பற்றை வளர்ப்பதற்கு அதிகளவிலே உதவி புரிந்தன. கொழும்பு யுகத்தின் பிரபலிய கவிஞராக இருந்த இவரது முதலாவது கவிதை ஒவா முத்துதம, அதாவது அறிவுரை முத்துச்சரம் என்பதாகும். இவர் இறுதியாக வெளியிட்ட நூல் சுரிபாதா என்பதாகும்.